வெல்கம் டு எஸ்ஓ ஆடியோ யூடியூப் சேனல் சிண்டலகன்பட்டி மாரம்படி. இன்றைக்கி வீடியோ பதிவில் என்னென்னா, ஒரு மகேந்திரா மேக்ஸ் கப் வேனுக்காக இந்த ஆம்பிள்ஃபயர் அசம்பிள் பண்ணியிருக்காங்க. இது ஈரோட்டிலேருந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஆம்பிள்ஃபயர் வந்து கரெக்டாக இவர் வாங்கி ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொன்னார். இதில் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இடையில ஒரு டைம் கம்ப்ளைண்ட் ஆச்சு லெஃப்ட் ரைட் சேனலோடது. அதை நான் கடையில் கொடுத்து பார்த்தேன். மறுபடியும் கொஞ்ச நாள் படித்தது மறுபடியும் பிரச்சனை ஆகிட்டே இருக்குது. சப்வூஃபர் மாரி ரிசல்ட் இருந்ததோட ரிசல்ட் கம்மியாக வருது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆல்ரெடி ஒரு டெக்னீஷியன்கிட்ட கொடுத்து சரி பண்ணியிருக்காங்க. மறுபடியும் அந்த டேஸ்ட் அவருக்கு பிடிக்கல. மறுபடியும் நம்மள்கிட்ட கான்டாக்ட் பண்ணி இந்த ஆம்பிள்ஃபயர் நம்மள்கிட்ட கொடுத்துருக்காங்க ரீஒர்க் பண்ண சொல்லி. இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்க எல்லாமே வந்து பெயிண்டிங் ஊற்றிருக்காங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ராலஜிக் போர்டு எல்லாத்துக்குமே பெயிண்ட் ஊற்றிருக்காங்க. என்ன ஐசி என்னன்றது தெரியல, சரிங்களா. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா STK 4392 யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சேனலுக்குமே STK 4392 யூஸ் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட்டு ரைட்டுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா STK 4141 யூஸ் பண்ணியிருக்காங்க. சப்புக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 டிரான்சிஸ்டர் அதுவுமே ஃபுல்லாகவே அழிச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு இது தனியாக வந்து ஒரு PCB போட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. இது கஸ்டமர் என்ன சொன்னார் அப்படின்னா, இது ஆல்ரெடி 2-3 டைம் வேலை பார்த்தும் எனக்கு முதல்ல இருந்த ஒரு ரிசல்ட் இல்லை, நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அதுக்காக இந்த ஆம்பிள்ஃபயர் நம்மள்கிட்ட ரிவ்யூக்கு வந்திருக்கு. இது ஃபுல்லாகவே நம்ம பிரிச்சுட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு எப்படி பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வீடியோவில் ஃபுல்லாக இணைஞ்சிருங்க. பார்த்திங்கன்னா நண்பர்களே, எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம், சரிங்களா. சப்புக்கான ஒரு இது பார்த்திங்கன்னா எல்லாமே பெயிண்ட் ஊற்றிருக்காங்க. நாளைக்கு ஒரு சேஞ்ச் பண்ணால் கூட எப்படி பண்ணுறது முடியாது, ஏன்னா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. இதில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த கேப்னட் யூஸ் பண்ண போகிறோம், இந்த பக்காரி USB போர்டு யூஸ் பண்ண போகிறோம், 2 மெட்டல் டயோடு, ஒரு பக் கன்வெர்ட்ரு, வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே அவங்க வந்து அதுவே போட்டுருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி இது பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 கெப்பாசிட்டர் வந்து நம்ம இன்ஃபில்டாக நம்ம எடுத்துக்க போகிறோம். வால்யூம் கண்ட்ரோலு எல்லாமே இப்போ தான் புதுசு மாற்றினேன், நீங்கள் இதே எனக்கு போட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. நாய்ஸ் வந்தால் பிரச்சனை இல்லையான்னு கேட்டேன். இல்லை, எனக்கு வந்து கண்ட்ரோல் இது எல்லாமே போட்டுங்கன்னா இப்போ தான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு இந்த மாஸ்டர் வால்யூம் நம்ம ஒன்று எடுத்துக்க போகிறோம். மற்ற எல்லாமே இன்டர்சேஞ்ச் தான். இதில் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. STK எல்லாம் நம்ம தூர போட்டுருவோம். STK வந்து 4141 போட மாட்டோம். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா STK 4392 மட்டும் ஒன்று எடுத்துக்க போகிறோம், சரிங்களா. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ராலஜிக் போர்டுமே உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா பெயிண்டிங் நல்லா ஊற்றி நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இதுவுமே நம்ம எடுத்துக்க மாட்டோம். எல்லாமே இன்டர்சேஞ்ச் தான், எதுவுமே வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். வால்யூம் கன் நாப்ஸு, இந்த மெட்டல் டைவ் இது மட்டும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மற்றது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோவை காமிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறையா நண்பர்கள் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முடிஞ்ச வரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா ஆதரவு நிறையா கஸ்டமர் வந்து நம்மளுக்கு வந்து ஆதரவு தர்றீங்க. உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம். முடிஞ்ச வரையும் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். சேனலை மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் இணைஞ்சே இருங்க. நம்ம இந்த மாதிரி ஆம்பெல்லாம் ஃபுல்லாகவே நம்ம ரீஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கும் ரீஒர்க் பண்ணணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரையும் இருக்கிற பொருள் வச்சு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். முடியாத பட்சத்துக்கு நம்ம வந்து பொருள் எல்லாமே போட்டு ரெடி பண்ணி கொடுவோம், சரிங்களா. ஏன்னா இது தூக்களத்தில் எடுக்கிறேன். மணி கரெக்டாக 12 மணி. இது பிரிக்கிறப்ப பார்த்துக்கோங்க. நம்ம ஆம்பை ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆம்பாக நம்ம பண்ணியிருக்கோம் ஒரு வண்டிக்கு. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5.1 ஆம்பிள்ஃபயரு. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா லெஃப்ட்டு சரௌண்டு சென்டருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா STK 4392 யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட IRF 250 ஓன் போர்டு. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா NJW சப்புக்காக போட்டிருக்கோம். கிறிஸ்டலில் வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஆட் பண்ணியிருக்கோம். 10க்கு 35 மெட்டல் டயோடு,
இதில் வந்து 50 வோல்ட்டில் 10,000 UF 2 கெப்பாசிட்டர் அவங்க கொடுத்தது ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு KMSோட பிரிட்ஜ் பஃபரு, ஒரு பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா 12 வோல்ட்டுக்காக. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட சொன்ன மாதிரியே யூஎஸ்பிக்காக வந்து ஒரு ஃபில்ட்ரு போட்டிருக்கோம். இந்த ஃபில்ட்ரு வந்து நாய்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணும். நல்ல ஒரு க்ரியேட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இதை நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்ததில் வந்து நாங்கள் ஃபுல்லாகவே போர்டாக நாங்கள் போட ஆரம்பிச்சிருவோம். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சபுப்ரீன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சபுப்ரீன்னு பார்த்திங்கன்னா லேசரில் சென்டருக்கு சரௌண்ட் லெஃப்ட் சரௌண்ட் ரைட்டுக்கு வந்து கிரியேட்டிவ் ஆடியோஸோட ட்ரூ ட்ராக் ஸ்டீரியோ சரௌண்டு போர்டு வந்து ஆட் பண்ணி இதில் வந்து கொடுத்துருக்கோம். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேஸ் ட்ரிபிள் யாஸ் ஆடியோஸோடது. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா யாஸ் ஆடியோஸோட யூஎஸ்பி ஃபில்ட்ரு. ஓகேங்களா, இது வந்து போட்டு நம்ம கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு ஆடியோ ரிசல்ட்டு சூப்பராக இருக்குது. இது வந்து ஃபேனுக்காக 12 வோல்ட்டு ஒரு ஃபேன், கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும். பின்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே ஜாக் கொடுத்துட்டு கேபிள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 ஸ்கொயர் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு குட் ரிசல்ட் இருக்குது. இது வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து வண்டியில் ஃபிட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்துக்கோங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ 5.1 ஆம்பிள்ஃபயர் வந்து அசம்பிள் பண்ணியிருந்தோம். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம வண்டியில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வண்டியில் தான் இந்த வண்டியில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு தான் நம்ம வந்து இப்போ கனிஷ்கான்ற வண்டிக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளே நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வயரிங் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். இது பார்த்திங்கன்னா நம்ம 5.1 ஆம்பிள்ஃபயர் நம்ம பண்ணது. சரிங்களா, இது பார்த்துக்கிட்டிங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டோட வந்து டியூட்டர் ஒன்று வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து A to Zல வந்து 10 இன்ச் போட்டிருக்காங்க. அதே பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து A to Z 10 இன்ச்சு. JPL வந்து 12 இன்ச்சில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா JPL 1300 யூஸ் பண்ணியிருக்காங்க. சென்டருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து கிட்டார் பூம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து சரௌண்டு லெஃப்ட்டு சரௌண்ட் ரைட்டுக்காக வந்து 4 கிட்டார் பூமு எல்லாமே வந்து வண்டியில் ஆல்ரெடி அவங்களே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. நம்மள்ட்ட ஆம்பு மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. அது நம்ம எல்லாமே அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்னதாக ஒரு ஆடியோ சாங் மட்டும் போடுறேன், கொஞ்சம் கேட்டு பாருங்கள் ஆடியோ கிளியாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாட்டு ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். கிளியரன்ஸாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் இப்போ ஆடியோ சாங் எவ்வளோ கிளியரன்ஸாக இருந்துச்சுன்னு. ஏன்னா நம்ம தொடர்ந்து ஆடியோ வந்து ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா ப்ளே பண்ணாலே நம்ம சேனலில் வந்து காப்பிரைட் விழுந்துருது. ஓகே, இப்போ வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட ஒரு ரிவ்யூ கேட்டுடலாம். ப்ரோ, எப்படி இருந்தது செட்டு? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா அருமையாக இருக்குது. ஓகேங்க, நாங்கள் வந்து மணப்பாறையிலேருந்து வந்துருக்கோம். ஓகேங்க, செட்டு போட்டிருக்கோம், நல்லா அருமையாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரௌண்டிங்கு வாய்ஸு எல்லாமே நல்லா இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்தத விட ஃபைட் நல்லா இருக்கும். ஓகேங்க. நீங்கள் இடையில பண்ணியிருந்த ஆம்போட இது உங்களுக்கு பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு. ஓகே தானே? ஓகே, நல்லா உங்களுக்கு திருப்தி தானே? மனசு திருப்தியாக இருக்குது. ஓகேங்க, லாங்கில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை நல்லா இருக்குது. ஓகேங்க. நல்லா நீட்டாக இருக்கும். வண்டி ஓனரு உங்களுக்கு எப்படிங்க இருக்குது? நல்லா இருக்குங்களா? சிரிச்ச மணிக்கு சொல்லு, அப்போதான் கஸ்டமர் நம்புவாங்க. இல்லைன்னா எப்படி நம்புவாங்க? நல்லா இருக்குங்க, இதோட. ஓகேங்க, வேற லெவல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கிட்டிங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு ஆம்பிள்ஃபயர் வந்து ரீவொர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பண்ணுங்கள், சிறப்பாக பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி புதுசாக வேணும்னாலும் சொல்லுங்கள், சிறப்பாக பண்ணி கொடுத்துடலாம். ஆல்ரெடி நம்ம அப்படி தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கம்மி ப்ரைஸில். பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம், கிளம்புறாங்க.